எதுக்கு பாடற? அம்பளம் சொன்னதை கேட்டல்ல, அவன் நேரத்துக்கு சாப்பிட்டு தெம்பாதான் இருப்பான். ஏன் ரோட்டு கடையில சாப்பிடறவன்லாம் மனுஷன் இல்லையா? தேவையில்லாம அழுது உன் உடம்பை கெடுத்துக்காத. நேத்து போனவன் வீட்டுக்கு வரலன்னா எப்படிங்க அழாம இருக்க முடியும்? என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்த பாரு, நேத்து அவன் பேசுனதை கேட்டல்ல. அண்ணா, என்னண்ணே இது? அவன் சின்ன புள்ள, அவன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டான். நம்மளும் அவன் பேசினதே நினைச்சுக்கிட்டு அவனா வரட்டும்னு இருந்தா நல்லா இருக்காதுண்ணே. அம்மா, நான் அம்பலவாணன் அங்கிள மணிகண்டனை பார்த்த இடத்த காட்ட சொல்றேன். அங்க இருந்தானா நான் அவனை நேரடியா போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நேத்து பட்ட அவமானம்லாம் உனக்கு பத்தல? பா, அது அவமானமா நான் பாக்கலப்பா. அவன் என்ன இருந்தாலும் என் தம்பி, நான் அவனை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. அம்மாடி புனிதா, வாமா, நானும் உன் கூட வரேன். நாம 2 பேரும் சேர்ந்து போய் மணிகண்டனை கூட்டிட்டு வந்துடலாம். வா. அத்தை, மணிகண்ட மாமா கோச்சிட்டு போனதுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. போற வழியில எங்கேயாவது மயங்கி விழுந்துட்டா என்னத்த பண்ண முடியும்? புனிதாக்காவே போய் கூட்டிட்டு வரட்டும். இங்க பாருங்க, நீங்க யாரும் போக வேண்டாம், நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். இவரு பெரிய இவரு போய் சொன்ன உடனே இவர் சொல்ல கேட்டு அவரு அப்படியே ஓடி இங்க வந்துருவாரு. போக்கத்த பயல, அவன் கோபத்தை புனிதா ஒருத்தியால மட்டும்தான்டா சமாளிக்க முடியும். ஆமா புனிதா, நீதான் அவனை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். அவன் பேசுனது எல்லாமே தப்புதான், இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுமா. மா, அழாதீங்கம்மா. நான் வரும்போது மணிகண்டனோட தான் வருவேன். அங்கிள், வாங்க நம்ம போலாம். அப்பா, நான் வரேன்பா. அத்தை வரேன். அழாதீங்க அண்ணே. போமா போ, நீ போய் மணிகண்டன் கிட்ட கெஞ்சனம்னு தானே இவ்வளவு நடந்திருக்கு.